அடுத்த லெசன் வந்து பெயர் உரிச்சொல். உரிச்சொல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பெயர் உரிச்சொல் அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து சிறப்பிச்சு சொல்றது. அப்போ இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா பெயர் உரிச்சொல் அப்படின்னா அந்த பெயர் உள்ள அந்த இதை அதனுடைய சிறப்பை வந்து சொல்றது தான் பெயர் உரிச்சொல். அதுக்கு இங்கிலீஷ்ல வந்து அட்ஜெக்டிவ் பேரு, ஹிந்தியில விசேஷன் பேரு. அச்சா லடுக்கா, இது என்ன அர்த்தம்? குட் பாய், நல்ல பையன். படா ஆத்மி, கிரேட் மேன், பெரிய மனிதன். டண்டா பாணி, பாணிங்கிறது ஒரு பெயர் சொல். அதுக்கு உரிச்சொல் வந்து போடுறதுதான் கோல்டு வாட்டர், குளிர்ந்த நீர். அச்சி லடுக்கி, குட் கேர்ள், நல்ல பெண். காலி பில்லி, பிளாக் கேட், கருப்பு பூனை. மோட்டே ஆத்மி, ஃபேட் மேன், பருத்த மனிதர்கள். மென்னா ஃப்ளூரல்ல கொடுத்துருக்காங்க. அதனால தான் இந்த இடத்துல மோட்டே அப்படிங்கிற வேர்டு வந்திருக்கு. மோட்டா அப்படிங்கிறது தான் வந்து சிங்குலர்ல சொல்றது. இது வந்து ப்ளூரல்ல சொல்லும்போது மோட்டேன்னு வந்திருக்கு. இந்த இடத்துல ஏன் வந்து காலின்னு வந்தது? நீங்க அதை யோசிக்கணும். ஏன் இங்கெல்லாம் டண்டா தானே வந்திருக்கு, இங்க மட்டும் ஏன் வந்து அச்சி அப்படின்னு கொடுத்துருக்கோம், காலின்னு கொடுத்துருக்கோம்? அப்படிங்கும்போது அச்சி அச்சி லடுக்கி பெண், பெண்ணுங்கிறதுனால இங்க வந்து ஈ சவுண்ட்ல அச்சிங்கிறது வந்திருக்கு. ஓகேவா? மோட்டே ஆத்மி. அதே மாதிரி மீட்டே ஃபல், மீட்டே ஃபல் இனிமையான பழங்கள், இனிப்பான பழங்கள், ஸ்வீட் ஃப்ரூட்ஸ். மீட்டே ஃப்ரூட்ஸ், ஃப்ரூட்ஸுங்கிறது ப்ளூரல். ஸோ மீட்டே ஃபல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரம் தூத், ஹாட் மில்க், சூடான பால். நம்ம இதுக்கு உண்டான டெஃபினேஷன் என்னன்னு நம்ம கீழே பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த இது தமிழில் கொடுத்துருக்காங்க பாருங்க. மேற்கண்ட வாக்கியங்களில் அச்சா, படா, டண்டா, காளி, மோட்டே, மீட்டே, கரம் இவைகள் ஒரு பெயர் சொல்லின் சிறப்பு பண்பை குறிப்பதால் பெயர் உரி சொற்கள், விசேஷன் அல்லது பண்பு சொற்கள் என்று சொல்லப்படுகின்றன. இப்போ தூத் வந்து வெள்ளையாக தான் இருக்கும். அதனோட குணம் என்ன? மில்க் வந்து எப்பவுமே வந்து அந்த ஒயிட் கலர்ல தான் இருக்கும். அப்போ அதனுடைய அந்த பண்பை பற்றி சொல்லும்போது இது வந்து பண்பு சொற்கள், பண்பு சொற்கள்னு வரும். அதே போல அதனுடைய சிறப்பை சொல்லும்போது தூத்துனா எப்படி இருக்கும்? நல்லா இனிப்பா இருக்கும். அப்படின்னு வரும்போது பெயர் உரி சொல் அப்படிங்கிற மாதிரி இதுல வரும். ஹிந்தியில் பெயர் உரி சொற்களின் எண்ணும் பாலும், எண்ணும் பாலும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்பர்ஸ். எத்தனை நம்பர்ஸ் நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா? மோட்டே ஆத்மி அதாவது ஃபேட் மென், பருத்த மனிதர்கள். மோட்டே அப்படின்னா பல பேர் இருக்காங்க. அப்போ அப்படி வரும்போது எண்ணுக்கு ஏற்ற மாதிரி மோட்டாங்கிறது பருத்தன்னு அர்த்தம். மோட்டேன்னு எதுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது ப்ளூரல்ல கொடுத்ததுனால இதை மோட்டேன்னு கொடுத்துருக்காங்க. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. எண்ணும் பாலும், பாலுன்னா என்னது? ஜெண்டர், ஜெண்டர். அதை சார்ந்து வரும் பெயர் சொற்களின் எண்ணையும் பாலையும் ஒத்து வரும். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வரும். அதாவது என்னன்னா மோட்டே ஆத்மி, அச்சி லடுக்கி, காலி பில்லி, பில்லினா பூனை, கருப்பு பூனை. அப்போ இது வந்து பெண்பாலை குறித்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இதில் ஆவில் முடியும் பெயர் உரி சொற்கள் பெண்பால் பெயர் சொற்களை தழுவும் பொழுது ஈ எனும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆ சவுண்டில் வர்றது எல்லாமே பெண்பாலில் வரும்போது, அதாவது ஃபீமேல் ஜெண்டரில் வரும்போது ஈ சவுண்டில் வரணும். ஆண்பால் பன்மை பெயர் சொற்களை தழுவும் போது அது வந்து ஏ சவுண்டில் வரணும். ஆத்தே, ஆத்தா அந்த மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ப்ளூரல்ல வரும்போது ஏ சவுண்ட்ல வரும். இதே இது சிங்குலர்ல வரும்போது ஆத்தா ஹை அப்படின்னு வரும்ல, அதை சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம எக்ஸசைஸ் இதில் பார்த்தோம்னா என்ன கொடுத்துருக்காங்க? பாஜார் சே டேஷ் போட்டு தூத் போட்டு மேல் ஜெண்டர் லாவோ அப்படி கொடுத்துருக்காங்க. பாஜார் சே அதாவது கடை தெருவிலிருந்து சூடான பால் கொண்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது லடுக்கி ஃபீமேல் ஜெண்டர் கொடுத்து மேரி பகன் ஹை சோட்டி. ஏன்னா இங்க வந்து லடுக்கிங்கிறது வந்து பெண்பால். ஸோ இந்த இடத்துல அதுக்கு ஏற்ற மாதிரி சோட்டி சிறிய சகோதரி கொடுத்துருக்காங்க. கருப்பு அப்படிங்கிறது அது வந்து எப்படி கொடுத்துருக்காங்க? ஆ சவுண்ட்ல கொடுத்துருக்காங்க. மோட்டாங்கிறது ஆ சவுண்ட்ல கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆண்பால் சிங்குலர்ல கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன சொல்லியிருக்கேன்?
பெண்பால் வரும்போது ஈ சவுண்ட்ல வரணும், அதை ஒத்து தான் வரும் அப்படிங்கிறத நம்ம இங்க பார்த்தோம். ஸோ அதை மாதிரி நீங்க ஒவ்வொரு சென்டென்ஸையும் இதே மாதிரி பார்த்து இதை ஃபீல் பண்ணணும். நான் கிராமர் நடத்தி முடிச்ச உடனே நீங்க வந்து அந்த இதை மூடி வச்சுட்டு இந்த இதை வச்சு நீங்க ஃபீல் பண்ணி பாருங்க. தெரியாததை பின்பக்கம் ஆன்சர் இருக்கும், அதை பார்த்து நீங்க கரெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இன்னொரு எக்ஸசைஸும் இதுல கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? கீழ்கண்ட கேள்விகளுக்கு பதில் எழுதவும். துமாரா घर छोटा है या बड़ा? मेरा घर छोटा है, मेरा घर बड़ा है அப்படி எழுதணும். இப்படி நீங்க ஒவ்வொரு क्वेश्चनக்கும் तुम अच्छे हो या बुरे हो, யாராவது வந்து நல்ல இல்லை நான் நல்லவன் கிடையாது, அதாவது நீ வந்து நல்லவன் இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ நம்ம என்ன சொல்லணும்? तुम अच्छा हो அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? அதைத்தான் இங்க சொல்லியிருக்காங்க. ஒன்னொன்னையும் பார்த்து அதுக்கு நீங்க வந்து என்ன செய்யணும்? கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதினீங்கன்னா இந்த கிராமர் படிக்கும் போதே நீங்க ஓரளவுக்கு எப்படி அப்ஜெக்டிவ் எழுதணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இந்த ப்ராக்வி கிராமர் படிச்சாலே நம்ம சென்டென்ஸ் எப்படி மேக் பண்றதுங்கிறத ஓரளவு